வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள். February 25. சத்தியமே அல்லாமல் வேறில்லை. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்துதல் 3 வசனம் 14. ஆமேன் என்கிற வார்த்தை ஆமான் என்கிற எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. அதற்கு உண்மையுள்ள, நம்பகமான, நிரூபிக்கப்பட்ட என்று அர்த்தம். எனவே இயேசுவே உண்மையுள்ளவர். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5 வசனம் 24. இயேசு நம்பகமானவர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26 வசனம் 3. இயேசு உறுதி செய்யப்பட்டவர். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5 வசனம் 39. இயேசு தாம் மெய்யாகவே உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. கிறிஸ்துவை குறித்த அடுத்த அடைமொழியான தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர் என்பதை பற்றி ஆராய வேண்டும். ஆதி என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஆர்ச். ஆர்ச் என்பது ஒரு தொடரின் ஆரம்பத்தை குறிக்கிறது. அதற்கு ஒன்றை உருவாக்க உதவுகிற மூலப்பொருள் என்றும் அர்த்தம். வேதாகமத்தை ஆராய்ந்தால் இரண்டாவது சொல்லுகிற அர்த்தம் இங்கு பொருந்துவது புரிகிறது. இயேசுவை பற்றி விவரிக்கும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை என்று கூறுகிறார். யோவான் 1 வசனம் 3. அதே போல அப்போஸ்தலனாகிய யோவானும் இயேசுவை பற்றி பேசும்போது அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். கொலோசியர் 1 வசனம் 16. அதாவது இயேசு கிறிஸ்துவே நம் சிருஷ்டிகர். அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கு மூல காரணர். லவோதிக்கியா சபைக்கு இவ்வாறு தம்மை விவரிக்க இயேசு தெரிந்து கொண்டது ஏன்? அந்த சபை குருடாக இருந்தது. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியினிடமிருந்து கேட்க வேண்டியிருந்தது. 7 சபைகளில் கடைசி சபைக்கான கடிதம் முடிவு காலத்தில் வாழ்பவர்களுக்கு பொருந்தக்கூடியது. வெளிப்படுத்துதல் 14 நாம் பார்க்க போவது போல பூமியின் இறுதி யுத்தம் இயேசு கிறிஸ்துவே சிருஷ்டிகர் என்பதை வைத்துதான் நடைபெறப் போகிறது. தேவனுடைய கடைசி கால மீதமானவர்கள் இந்த உண்மையின் அடிப்படையில்தான் தங்கள் உயிரை பணயம் வைப்பார்கள். அதில் சந்தேகமின்றி உறுதியாகவும் இருப்பார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவே உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் ஆமேன் என்பவருமாக இருக்கிறார். கிறிஸ்துவாகிய இயேசுவே நீரே உண்மை, நீரே சத்தியம், நீர் பொய் சொல்லாதவர். தீத்து 1 வசனம் 2. சத்ருவின் பொய்களை நான் நம்பாதபடிக்கு உம்முடைய சத்தியத்தை அதிகமாக நேசிக்க உதவும். அதிக ஆராய்ச்சிக்கு உபாகமம் 7:9, ஏசாயா 65:16, எபிரேயர் 6:18. ஆமேன்.